பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள ஆயந்தூர் கிராம வாக்குச்சாவடியில் தேர்தல் பணியில் இருந்த விஏஓ சாந்தியை திமுக மாவட்ட கவுன்சிலர் ராஜீவ்காந்தி காலால் எட்டி உதைத்து தகாத வார்த்தைகளால் திட்டி அவமதித்துள்ளார். இது தொடர்பாக போலீசில் புகார் அளித்தும் பெண் அரசு ஊழியரை தாக்கி அவமதித்தவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருந்தது அதிர்ச்சியளிக்கிறது. அனைத்து தரப்பிலிருந்தும் எதிர்ப்பு வலுத்த பிறகு அரசு ஊழியர்களிடம் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளதை உணர்ந்த போலீசார் வேறு வழியின்றி திமுக கவுன்சிலர் ராஜீவ்காந்தியை கைது செய்துள்ளனர். கைது செய்ததோடு கடமை முடிந்துவிட்டதாக நினைக்காமல் அவருக்கு சட்டப்படி உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும். திமுக ஆட்சிக்கு வந்தாலே அக்கட்சியினர் அரசு ஊழியர்களை தங்களது அடிமைகளாக பார்க்கின்றனர். தங்களை மீறி நியாயமாக செயல்படும் அரசு ஊழியர்களை தாக்குவது, ஆபாசமாக திட்டுவது என்று அராஜகங்களில் ஈடுபடுகின்றனர். திமுகவினரின் இந்த அத்துமீறலுக்கும் அராஜகங்களுக்கும் முடிவு கட்ட வேண்டும். திமுக கவுன்சிலர் ராஜீவ்காந்தி மீது எடுக்கப்படும் நடவடிக்கை இனி இதுபோன்ற தவறுகள் நடக்காமல் இருக்க முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.